அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பிக்காக ரெகுலராக வந்து மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். ஸோ அதில் வந்து எப்படி ரிவிஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டோம். ஸோ அதில் வந்து அந்த ரிவிஷன் பிளான் எப்படி எழுதுறதுன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் வந்து இன்னும் அந்த ரிவிஷன் பிளான் போட தெரியலையோ ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் வித் எக்ஸாம்பிளோடு சொல்ல போகிறேன். ஸோ என்னுடைய மேஜர் பாட்னியை வச்சு ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு படிச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து படிக்கிறது மறக்காது. ஸோ நம்முடைய அல்டிமேட் கோலே வந்து வரக்கூடிய டிஆர்பியில் நம்ம வந்து டாப் ரேங்க்கில் பாஸ் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு போஸ்டிங் வாங்கணும் அப்படின்றது தான் வந்து நம்முடைய எய்மாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த ரிவிஷன் பிளான் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் என்னுடைய மேஜர் சிலபஸ் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னுடைய மேஜர் வந்து பாட்டனி. ஸோ இந்த பாட்னியில் வந்து நான் 3rd யூனிட்டை தான் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். ஸோ 3rd யூனிட்டில் வந்து மார்ஃபாலஜி, டாக்ஸானமி, சிஸ்டமேட்டிக்ஸு, அது எக்கனாமிக் பாட்னி அண்டு மெடிசினல் பாட்னி. ஸோ இந்த மெடிசினல் பாட்னியை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதை வச்சு தான் நான் வந்து ரிவிஷன் பிளான் போட்டிருக்கேன். அந்த ரிவிஷன் பிளானுடைய உங்களுக்கு அந்த இமேஜும் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவுடைய எண்டில் காட்டுறேன். ஸோ இந்த மெடிசினல் பாட்னியில் வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசினல் சிஸ்டம் இன் இந்தியா. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா இதை வந்து ஒரு டாப்பிக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ட்ரெடிஷ்னல் மெடிசினல் சிஸ்டம் இன் இந்தியா. செகண்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்தனோபாட்னி இன் இந்தியன் கண்டெக்ஸ்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆக்டிவ் பிரின்சிபல்ஸ், பயோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், மெடிசினல் யூசஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆக்டிவ் பிரின்சிபல்ஸ், பயோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், மெடிசினல் யூசஸ் ஆஃப் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்பீசிஸ் எல்லாத்தோடைய இந்த பிளான்ட்டோடைய பொட்டானிக்கல் நேம், அதோடைய ஆக்டிவ் பிரின்சிபல் தெரியணும், பயோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தெரியணும், ப்ளஸ் வந்து மெடிசினல் யூசஸ் தெரியணும். ஸோ என்னென்ன பிளான்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே வந்து நிறைய பிளான்ட் கொடுத்துருக்காங்க. பில்லாந்தஸ் அமரஸ், அடுத்தது ஜஸ்டிகா ஆடதோடா, அடுத்தது ஆண்ட்ரோகிராபிஸ் பேனிகுலேட்டா, குர்குமா லாங்கா, கெனாபிஸ் சட்டைவா, குளோரிசா சூப்பர்பா, சின்னபோவன் சிட்ரஸ், அடுத்தது கெத்தராந்தஸ் ரோசஸ், ராவல்பியா சர்பன்டினா. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பிளான்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய மேஜர் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு டாபிக், அதாவது ஒரு யூனிட்டில் இருக்கிற ஒரு சப் டாப்பிக்கை இந்த மாதிரி சப் டாப்பிக்காக அகைன் வந்து சப் டாபிக் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இன்னும் அகைன் அண்ட் அகைன் கிளாஸ் பிடிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் இது ஒன்றா எடுத்துக்க போகிறேன். எத்தனோபாட்னி ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்தனோபாட்னி இன் இந்தியன் கண்டெக்ஸ்ட் அது ஒன்று எடுத்துக்க போகிறேன். அடுத்து பில்லாந்தஸ் அமரஸ் 3rd, ஜஸ்டிகா ஆடதோடா 4th, ஆண்ட்ரோகிராமிஸ் பானிகுலேட்டா 5th, குர்குமா லாங்கா 6th, கெனாபிஸ் சட்டைவா 7, குளோரிசா சூப்பர்பா 8, சின்னப்போகன் சிட்ரஸ், ஸோ இது வந்து 9, கெத்தராந்தஸ் ரோசஸ் 10, ராவல்பியா செர்பன்டினா, ஸோ இது வந்து 11. அப்போ மொத்தம் வந்து எத்தனை டாப்பிக்காக பிரிச்சுட்டேன், 11 டாப்பிக்காக பிரிச்சுருக்கேன். சரிங்களா? அப்போது இந்த 11 சப்ஹெட்டிங்கை நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்து உங்களுக்கு இமேஜ் காட்ட போகிறேங்க. அதில் வந்து நான் கன்வெர்ட் பண்ணிவிடுவேன். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். ஸோ நான் இப்படி தான் வந்து பேப்பரில் நான் ரிவிஷன் பிளான் போடுவேன். ஸோ இந்த ரிவிஷன் பிளானில் நான் மேலே வந்து யூனிட் 3ன்னு எழுதிக்கிட்டேன். ஸோ மெடிசினல் பாட்னி அதுக்கு தான் நான் ரிவிஷன் பிளான் போட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ நான் என்னுடைய ரிவிஷன் பிளான் எல்லாமே இந்த மெத்தடில் தான் வந்து ரிவிஷன் பிளான் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இதில் வந்து நான் சீரியல் நம்பர் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த மெடிசினல் பாட்னி டாபிக் சப் டிவிஷனில் சப் டாப்பிக்கில் டோட்டலாக எத்தனை டாபிக் இருந்தது, 11 சப் டாபிக் இருந்தது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, ரிவிஷன் 3, ரிவிஷன் 4, ரிவிஷன் 5, ரிவிஷன் 6, மொத்தம் வந்து 6 ரிவிஷன் போட்டிருக்கேன். சரியா? 6 ரிவிஷன் கிடையாது, டோட்டலாக வந்து 5 ரிவிஷன் தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரிவிஷனுக்கு பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு படிக்கிற அந்த இது. சரி, நான் அதையும் வந்து நான் ரிவிஷன்னே போட்டுக்கிட்டேன். சரிங்களா? ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு முறை படிக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து 5 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுறோம். ஸோ இருக்கிற டைமில் 5 டைம்ஸ் பாசிபிளாக சொன்னால் பாசிபிள் தான். சரியா? நான் வீடியோ சொல்லிகிட்டே வரேன், கடைசியில் உங்களுக்கு புரியும் பாசிபிளாக இல்லையான்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுற பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். செகண்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்தனோபாட்னி, அது பில்லாந்தஸ் அமரஸ், ஜஸ்டிகா ஆடதோடா, அது ஆண்ட்ரோகிராபிஸ் பானிகுலேட்டா, இந்த மாதிரி வந்து இதை கண்டினியூ பண்ணிப்பேன்.
ஸோ இது உங்களுக்காக வந்து பண்ணாக்க நான் இதோட முடிச்சுக்கிட்டேன். சரியா? ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இந்த காலம் வந்து பண்ண என்ன பண்ணேன், இங்கே கண்டென்ட்டு பக்கத்தில் வந்து பண்ண 6 காலம் பிரிச்சுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் எனக்கு வந்து பண்ணாக்க சித்தா, ஆயுர்வேதா, யுனானி இந்த 3 மெடிசனை பற்றியும் படிக்கணும். அப்போ சித்தா, ஆயுர்வேதா, யுனானி இந்த 3யை பற்றி படிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் 1 hour 30 minutes தேவைப்படும். ஸோ நான் அதை என்ன பண்ணேன், அந்த பாக்ஸில் எழுதிட்டேன், ஃபஸ்ட்டு பாக்ஸில். ஸோ என்றைக்கு படித்தேன், இன்றைக்கி 4/8/2025 1 hour 30 minutes படிச்சிருக்கேன். சரிங்களா? இது வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணுறேன். இப்போ வந்து பண்ணாக்கா அடுத்தது வந்து பண்ணால் ரிவிஷன் பண்ண போகிறேன். என்றைக்கு சார் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று நாளைக்கு 5 அன்றைக்கி பண்ணலாம், இல்லை 6 அன்றைக்கி பண்ணலாம். அதுக்கு மேலே போச்சுனாக்கா நீங்கள் வந்து பண்ணால் படிக்கிற திரும்ப ரிவிஷன் பண்ணுற டைம் டியூரேஷன் வந்து பண்ணால் அதிகமாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பண்ணாக்கா 5 அன்றைக்கி ரிவிஷன் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஸோ நான் இங்கே வந்து பண்ணால் 1.5 hour படிச்சிருக்கிறேன். ஆனால் எனக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும்னா மேக்ஸிமம் வந்து பண்ணாக்கா ஒரு 15 minutes இருந்தால் போதும். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் படிக்க எனக்கு 1.5 hour வேணும். செகண்ட் டைம் ரிவிஷன் பண்ணும்போது 5 minutes இருந்தால் போதும். சரி, 15 minutes இருந்தால் போதும். இப்போ நான் வந்து பண்ணாக்கா இந்த ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது எனக்கு வந்து பண்ணாக்கா மொத்தம்லாம் ஞாபகம் இருக்காது. எவ்வளோ ஞாபகம் இருக்குனாக்கா ஒரு 80% ஞாபகம் வச்சுருப்பேன். இல்லை ஒரு 50% மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். இப்போ நான் செகண்ட் டைம் உடனே ரிவிஷன் பண்ணனால நெக்ஸ்ட் டேவோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ நான் ரிவிஷன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா அந்த இருக்கிற டாபிக் எல்லாமே வந்து பண்ணால் எனக்கு ஞாபகம் வந்துடும். சரிங்களா? அடுத்தது வந்து பண்ணாங்க இப்போ 5 அன்றைக்கோ இல்லை 6 அன்றைக்கோ ஃபஸ்ட் ரிவிஷன் பண்ணிட்டேன். படித்தது 4 அன்றைக்கி படிக்கிறேன். ஃபஸ்ட் ரிவிஷன் வந்து பண்ணாக்கா 5 அன்றைக்கோ 6 அன்றைக்கோ வெரி நெக்ஸ்ட் டே ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ அந்த மாதிரி நான் படிக்கிறேன். ரிவிஷன் பண்ணி முடிச்சிடறேன் ஃபஸ்ட் ரிவிஷன். அடுத்தது சரிங்களா, நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 5 days டைம் எடுத்துக்கிறேன். சரி, இன்றைக்கி 5 அன்றைக்கி நான் ரிவிஷன் பண்ணேன் அப்படின்னா, இல்லை 6 அன்றைக்கி ரிவிஷன் பண்ணால் அதுலேருந்து 5 days. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 10 அன்றைக்கோ இல்லை 11 அன்றைக்கோ நான் ரிவிஷன் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ என்ன ஆகுன்னா எனக்கு படித்தது ஓரளவுக்கு நான் படிக்கும்போது கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், ரிவிஷன் பண்ணும்போது ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ எனக்கு வந்து பண்ணாக்கா ஆல்மோஸ்ட் நிறைய பாயிண்ட் ஞாபகம் இருக்கும். இப்போ எனக்கு ரிவிஷன் வந்து எவ்வளோ நேரம் தேவைப்படும்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு அதே ஒரு 15 to 20 minutes தான் தேவைப்படும் ரிவிஷனுக்கு. சரிங்களா? அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா இங்கே 5 அன்றைக்கி பண்ண இல்லையா, திரும்ப ஒரு 10 days கழிச்சு சரியா, இப்போ ஒரு 20 அன்றைக்கி ஒரு ரிவிஷன். சொல்லுது புரியுங்களா? 20 அன்றைக்கி ஒரு ரிவிஷன். அப்புறம் வந்து பண்ணாக்கா இன்னொரு 20 days கழிச்சு சரியா, இப்போது ஆகஸ்ட்டு செப்டம்பர் 10 அன்றைக்கி ஒரு ரிவிஷன். அதுக்கப்புறம் ஃபைனல் ரிவிஷன் எக்ஸாமுக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி நம்ம படிக்கும்போது இது எல்லாத்துக்கும் பாசிபிளாக சார்னா நம்ம இருக்கிற டைமை நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அலாட் பண்ணணும். சரிங்களா? இப்படி படித்தா மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வரும். இல்லை நான் வந்து பண்ணாக்கா படிக்கிறது எனக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை சார், படிக்கிறதுக்கு மட்டும் தான் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெறும் படிச்சுட்டு மட்டும் எக்ஸாம் ஹால் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஞாபகம் வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நீங்களே வந்து பண்ணாக்கா திங்க் பண்ணி பார்த்துக்குங்க. நான் சொன்னால் வந்து பண்ணால் அது நெகட்டிவாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ நெகட்டிவ் தாட்டை வந்து பண்ணாக்கா இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நான் அதை சொல்லலை, நீங்களே திங்க் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பண்ணாக்கா இந்த ஒரு டாப்பிக்கை படிக்கிறதுக்கு நான் எவ்வளோ நேரம் சொன்னேன், 1 hour 30 minutes சொன்னேன். ஸோ ஃபஸ்ட் டைமுக்கு ஒரு 15 minutes, நெக்ஸ்ட் டைமுக்கு ஒரு 15 minutes, அடுத்த முறை ஒரு 10 minutesனு வச்சுப்போம். சரிங்களா? மொத்தமாக சேர்த்து எனக்கு வந்து பண்ணாக்கா ஒரு 2 hours இல்லை 2:30 hours. நான் எப்போ சொல்கிறேன், 6 ரிவிஷனுக்கு சேர்த்து எனக்கு 2.5 hours. அப்போ 1.5 hour படிக்கிறேன், 1 hour ரிவிஷன் பண்ணுறேன். மொத்தம் 5 ரிவிஷனுக்கு சேர்த்து 1 hourல முடிச்சிடறேன். அப்போ நான் இந்த 2.5 hours ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஒரு டாப்பிக்லேருந்து மேபி ஒரு கொஷின் வருதுன்னு வச்சுப்போம். அந்த ஒரு கொஷின் நான் இந்த மிஸ்டேக் ஆகுமானா கண்டிப்பாக ஆகவே ஆகாது. சரிங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுடைய மேஜர் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், இதே மாதிரி ஷெடியூலை போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம எந்த டாப்பிக்கை படித்தோன்னு தெரியும், அதை எத்தனை முறை ரிவிஷன் பண்ணோன்னு தெரியும். நம்ம எதுவுமே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு வந்து பண்ணாக்கா ஃப்ரம் த பிகினிங் இந்த யூனிட்டோடைய நோட்ஸை எடுத்தோம், ஃபஸ்ட்டு பேஜில் ஸ்டார்ட் பண்ணோம், லாஸ்ட் பேஜில் முடித்தோம். ஃபஸ்ட் பேஜில் ஸ்டார்ட் பண்ணோம், லாஸ்ட் பேஜில் முடிச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு லாஸ்ட்டாக ஒரு 1 month 1.5 month கழிச்சு எக்ஸாமுக்கு முன்னாடி எடுத்த ரிவிஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாமே எப்படி இருக்கும், புதுசாக இருக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு டைம் டியூரேஷன் எவ்வளோ தேவைப்படணும், நம்ம படிக்கிறதுக்கு வந்து பண்ணாக்கா ஒரு யூனிட் படிக்கிறதுக்கு ஒரு 7 days தேவைப்படுதுன்னா ரிவிஷன் வந்து குறைஞ்சது ஒரு 4 days இருக்கும். அந்த 4 days நம்மகிட்ட இருக்கா? இல்லை. அப்படியே இருந்தாலும் நம்ம எத்தனை முறை ரிவிஷன் பண்ணியிருப்போம், ஒரே ஒரு முறை தான் ரிவிஷன் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ எப்படி படிக்கிறோன்றதை விட ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்ணுறோன்னு தான் இம்பார்ட்டண்ட்டு. எவ்வளோ படிக்கிறோன்றதை விட எப்படி படிக்கிறோன்றது தான் இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா? ஸோ அப்போது படிக்கிறது கஷ்டப்பட்டு படிக்கிறோம், இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாம் போக வந்து பண்ணாக்கா நமக்கு அந்த ஸ்மார்ட் மெத்தடில் நம்ம ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும். வரக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வில் நம்ம ஸ்டேட் ரேங்க் கூட வாங்க முடியும். இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா. நன்றி, வணக்கம்.